நாம எல்லாருக்கும் முன்னாடியே எல்லாத்தையும் பக்காவா பிளான் பண்ணி வச்சிருக்கிறோம். இங்க வந்திருக்கக்கூடிய உங்களுடைய ஒவ்வொரு பூத்துக்கும் எவ்வளவு டார்கெட்? 350 வாக்குகள். இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டால அசால்ட்டா 2,60,00,000 வாக்குகளுக்கு நாம் வாங்கிட முடியும். இந்த தேர்தலில் நாம 2,50,00,000 வாக்குகளுக்கு குறையாம வாங்கி ஆகணும். இதை வாங்கி காட்டுவது உங்க பொறுப்பு. உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த பதவிகளை செஞ்சு தர்றது என்னுடைய பொறுப்பு. 2,50,00,000 பெரிய நம்பரை யாரும் யோசிச்சு ஷாக் ஆகாதீங்க. இங்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு 40 அல்லது 50 வாக்குகளுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு செட் பண்ணி இருக்கக்கூடிய டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டாலே போதும். நான் சொன்ன நம்பர் வந்துடும். 200 தொகுதிகள் லட்சியம். 200 தொகுதிகளுக்கு கூடுதலாக வெற்றி பெறுவதுதான் நம்முடைய லட்சியம். அடுத்த 2 மாசம் உங்களுக்கும் சரி எனக்கும் சரி நோ ரெஸ்ட். ஒவ்வொரு வாக்காளரையும் நீங்க எல்லாரும் குறைஞ்சது 5 முறையாவது நேரில் சந்திக்கணும். இதை ஏன் சொல்றேன் தெரியுமா? என்னதான் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இப்படி புது புது ஊடகங்கள் வந்தாலும் ஒருத்தருடைய வீட்டு படியேறி போய் அவங்க கிட்ட கையெடுத்து கும்பிட்டு பணிவா வாக்கு கேட்கிற பிரச்சாரத்துக்கு எதுவுமே ஈடாகாது. ஆன்லைன் செயல்பாடுகள் முக்கியம்தான், நான் மறுக்கல. ஆனா களத்தில் நீங்க வேலை செஞ்சாதான் அதுக்கு மதிப்பு இருக்கும். நான் அதனாலதான் திரும்ப திரும்ப அழுத்தி அழுத்தி சொல்றேன். பரம்பரையா திமுகவுக்கு வாக்களிக்கிற குடும்பமாக இருந்தாலும் சரி, இதுவரை நமக்கு வாக்களிக்காத குடும்பமாக இருந்தாலும் சரி, பிரச்சாரத்தின் கடைசி நிமிடம் வரை மக்களை நாம மீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சாதனைகளை சொல்லி, வாக்குறுதிகளை சொல்லி வாக்கு கேட்டுக்கொண்டே இருக்கணும். இதை நீங்க ரிப்பீட் மோடில் செய்யணும். அப்பதான் நம்முடைய வெற்றியும் ரிப்பீட் ஆகும். தேர்தல் அன்றைக்கு பூத்துக்கு வந்து வாக்காளர்கள் நமக்கு வாக்களிக்கிற வர ஓய்வே இருக்கக்கூடாது. பணிவா, கனிவா, மரியாதையா, நட்பா அணுகணும். ஏனென்றால் என்றைக்குமே மக்கள் தான் எஜமானர்கள். நாம் அவர்களுடைய சேவகர்கள். மக்களை சந்திச்சு அவங்க குறைகளை கேட்டு அவங்களுடைய இன்ப துன்பங்களை கூடவே நிக்கிறதுனாலதான் தேர்தல் அவங்களும் நம்ம கூட நிக்கிறாங்க. 75 ஆண்டு காலமாக திமுக வலிமையாக இருப்பதற்கு என்ன ரகசியம்? இதுதான்.